சிவராஜ யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவர் செல்வம், செல்வாக்கு, மேன்மை, தனம், தர்மம் இந்த மாதிரி விஷயத்தில் ஆன்மீக தொடர்பு, அரசியல் இந்த மாதிரி செல்வாக்கில் மேலோங்கி காணப்படுவார். அந்த சிவராஜ யோகம் எப்படி இருந்தால் ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பண்ணுனா, சூரியனும் குருவும் லக்னத்துக்கு 6, 8, 12 நீசம், அஸ்தங்கம், பாவரோட தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா சிவராஜ யோகம் மேன்மையாக வேலை செய்யும். அப்படியே இருந்து சூரிய தசையோ குரு தசையோ அந்த ஜாதகருக்கு வர வேண்டும். அப்படி வரும் காலத்தில் தான் அந்த சிவராஜ யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த சிவராஜ யோகன்றது லக்கணத்துக்கோ ராசிக்கோ 6, 8 வரவே கூடாது. சூரியனும் குருவும் 12 லக்கணங்களில் சூரியனும் குருவும் கெடாமல் இருந்தால் தான் சிவராஜ யோகம் வேலை செய்யுன்றதை அற்புதமாக நம்ம சொல்லலாம்.